சாய் ஸ்மைல்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். முதலில் நாம் வார்ம் அப் செய்து கொள்வோம். வார்ம் அப் செய்துவிட்டு ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் என்னும் உடற்பயிற்சியை செய்யலாம். ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் என்பது ஒரு நீடித்த ரப்பர் பேண்ட் ஆகும். அது உடல் உறுப்புகளின் வலிமையை அதிகரிக்கவும் தசைகளின் இயக்கத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. தசை வலிமையை அதிகரிக்கும், உடல் நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்தும், அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டியை அதிகப்படுத்தும், மூட்டுக்கள் மற்றும் நரம்புகளை வலுவாக்கும், எடை குறைக்கும் பயிற்சிகளுக்கு உதவும். வீட்டு பயிற்சிகளுக்கு எளிதாக பயன்படுத்தலாம். நாம் சில வார்ம் அப் பயிற்சிகளும் ஸ்ட்ரெச்சஸையும் செஞ்சுட்டு அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் கொண்டு பயிற்சி செய்ய ஆரம்பிக்கலாம். என்னுடைய இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெசிஸ்டன்ஸ் பேண்டை முதல்ல நம்ம கையில் எடுத்துக்கலாம். இது ஒரு டியூப் டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட். முதல் பயிற்சி செஸ்ட் ப்ரெஸ். அதற்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்டை நம்ம முதுகு பகுதியில் கொண்டு போய் வச்சுட்டு அக்குள்கிட்ட வச்சுக்கிட்டு மடித்த கைகளை நெஞ்சுக்கு நேர்ப்புறமாக நீட்டி மடிக்கணும். இது மாதிரி 10 முறை செய்யுங்க. ஒரு செட்டுக்கு 10 முறை செஞ்சுட்டு அடுத்தது கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி திரும்பவும் எல்போஸ் மடித்து கீழே கொண்டு வாங்க. இதுவும் 10 முறை ஒரு செட்டுக்கு செய்யுங்க. என் கூடவே நீங்களும் பயிற்சியை செஞ்சால் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இந்த பயிற்சிகளை செய்கிறது. அடுத்து நம்ம செய்ய போகிறது, நெஞ்சிலேருந்து கையை விரித்து கைகளை சைடாக கொண்டு வந்துட்டு அப்புறம் திரும்ப நெஞ்சு பகுதிக்கு குவிச்சு கொண்டு வருது. இந்த பயிற்சிகள் எல்லாமே நம்ம தோள்பட்டையின் வலிமையை அதிகரிக்க செய்யும். 10 முறை செய்யுங்க. 3 செட்டு அது போல் செய்யுங்க. ஒரு பயிற்சியும் அதே போல் தான். ஆரம்ப நிலைமையில் நீங்கள் ஒரு செட்டோ பின்ன நாளடைவில் 2-3 செட்டு செய்யலாம். இப்போ ஆல்டர்னேட்டாக முதல்ல வலது கையையும் பிறகு இடது கையையும் உங்கள் தலைக்கு மேலே தூக்குங்க. பின்ன 2 கைகளையும் தலைக்கு மேலே தூக்கி கைகளை ஒருங்கிணைச்சிட்டு திரும்பவும் சைடாக ஷோல்டர் லெவல் வரைக்கும் கொண்டு வாங்க. இதுவும் நம்மளுடைய முதுகு பகுதியில் உள்ள சதைகளுக்கு வலிமை சேர்க்க உதவும். இப்போ நம்ம செய்கிறது ஸ்குவாட்ஸ், அதாவது குத்துக்காலிட்டு உட்கார்றது, இல்லாட்டி நம்ம யோகாவில் மாலாசனான்னு சொல்கிறோம்ல. முதுகு தண்டை நேராக வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக முட்டியை மடித்து கீழே அமர்றது. எவ்வளவு தூரம் உங்களுக்கு கீழே இடுப்பு வருதோ அவ்வளோ தூரம் செய்யுங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்டை காலில் இடுக்கி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு செஞ்சிங்கன்னா உங்களுடைய சதைகள் அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு எகெயின்ஸ்டாக வேலை செய்யும் பொழுது தசைகள் நல்ல வலுப்பெறும், அதிக கொழுப்பு சக்தியும் குறையும். அடுத்து நம்ம செய்ய போகிறது, அப்படியே ஹிப்பிலிருந்து கால்களை மேலே உயர்த்தி ஆல்டர்னேட் லெக்ஸ், அதாவது முதல்ல வலது காலையும் பின்ன இடது காலையும் மேலே தூக்கிறது. இப்படி செய்யும் போதும் நமக்கு நம்மளுடைய குவாட்ரிசெப்ஸ் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் மசில்ஸ், அதாவது தொடையில் இருக்கும் சதைகள் வலுப்பெறும். இப்போ நம்ம இடுப்பை குனிஞ்சு கீழ் நோக்கி மடித்து எந்திரிக்கிறது. இப்போவும் நம்மளுடைய எகெயின்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம செய்கிறதுனால நம்மளுடைய காலில் இருக்கும் தசைகளும் முதுகு பகுதியில் இருக்கும் தசைகளும் இந்த பயிற்சியினால் வலுப்பெறும். 10 ஒரு செட்டுக்கு செய்யுங்க. அடுத்து நமது பைசெப்ஸ் கர்ல்ஸ். அதுக்கு கைகளை முதலில் வலது கையையும் பின்னது இடது கையும் மடித்த முழங்காயிலிருந்து மேலே மடித்து தூக்கணும். நீட்டியிருக்க கையை முழங்கையில் மடித்து தூக்கணும். இது பைசெப்ஸ் என்னும் தசை, அதாவது நம்மளுடைய கையின் முன்னாடி இருக்கும் தசைக்கு வலுவேற்றுறது. அடுத்தது நம்ம செய்கிறது ட்ரைசெப்ஸ். அது கைகளின் பின்னாடி இருக்கிற தசையாகும். அதுக்கு உடம்புக்கு ஒட்டி கைகளை வச்சுக்கிட்டு மடிச்சிருக்க எல்போவை பின்புறமாக கைகளை கொண்டு. இந்த பயிற்சிகளை நம்ம வாரத்திற்கு 3 அல்லது 4 நாட்கள் செய்யலாம். ஒவ்வொரு பயிற்சிக்கும் 2 அல்லது 3 சுற்றுக்கள், அதாவது செட்ஸ் செய்யலாம்.
மெதுவாக தொடங்கி பிறகு அழுத்தம் அதிகரிக்கும். நம்ம செய்ய போகிற பயிற்சிக்கு இடது கை கொண்டு ரெசிஸ்டன்ஸ் பேண்டை இடுப்பு பகுதியில் இறுக்கி பிடிச்சி அங்கேயே வச்சுக்கிட்டு வலது கையை தூக்கி கீழே இறக்கணும். ஒரு வாழை அதனுடைய இதிலேருந்து எடுக்கிற மாதிரி கற்பனை பண்ணி செய்யுங்க. இப்போ கைகளை சைட்வேஸில் வெளிப்புறமாக கொண்டு போயிட்டு திரும்பவும் உள்புறம் கொண்டு வரணும். ஆனால் இடது கை அசையாமல் அந்த பேண்டை இறுக்கி பிடிச்சிருக்கணும். இதே முறைப்படி நம்ம வலது பக்கமும் செய்யணும். அதுக்கு வலது கை கொண்டு பேண்டை இடுப்பு பகுதியில் இறுக்கி பிடிச்சிட்டு இடது கையை மேலே தலைக்கு மேலே தூக்கி கீழே இறக்கி கொண்டு வரணும். அதுபோல் 10 முறை செஞ்சுட்டு பிறகு சைடாக கைகளை கொண்டு போகணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் பயிற்சிகள் அனைத்து வயதினருக்கும் ஏற்ற பயிற்சிகள் ஆகும். குறிப்பாக கைகளை, கால்களை மற்றும் முதுகு தசைகளை வலுப்படுத்த விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பேண்டின் தடை நிலை, அதாவது ரெசிஸ்டன்ஸ் லெவல் குறைவாக தொடங்கி தேவைப்பட்டால் அதிகரிக்கலாம். அடுத்து நம்ம படுத்துட்டு நம்ம வயிற்று பகுதியில் உள்ள தசைகளுக்கான பயிற்சி. நான் செய்கிற முறையில் கால்களை மடித்து வச்சுக்கிட்டு முதல்ல மேல் உடம்பை தூக்கி தலையை வயிற்றுப்பகுதிக்கிட்ட கொண்டு வந்துட்டு திரும்பவும் கீழே தரைக்கி கொண்டு வாங்க. அதுபோல் 10 முறை செஞ்சுட்டு அடுத்தது மடித்த கால்களை இடுப்பிலிருந்து உயர்த்தி வச்சுட்டு பின்ன முட்டி மடித்து காலை உயர்த்தணும். இது போல் 10 முறை செய்யுங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ரெசிஸ்டன்ஸ் பேண்டை ஷார்ட்டாக பிடிச்சி அதில் ஒரு இழுப்பு இருக்கணும். அது மாதிரி தான் செய்யணும். இப்போ நம்ம இடுப்புலேருந்து கால்களை மேட்டுக்கு கொண்டு வரணும், முட்டியில் மடிப்பு இல்லாமல். இதுவும் நம்ம வயிற்றுப்பகுதிக்கு உள்ள சதைகளுக்கு வலுவை ஏற்றும், அதே நேரத்தில் வயிற்றுப்பகுதியில் இருக்க கொழுப்பையும் குறைக்க உதவும். நாம் மிக எளிதாக இந்த பயிற்சிகளை வீட்டிலிருந்தே செய்யலாம். சப்போஸ் நம்ம எங்கேயும் வெளியே போனால் கூட இந்த பேண்டை நம்ம கொண்டு போகிறது ரொம்ப ஈஸி. ஒரு ஜிம் அது மாதிரியெல்லாம் நம்ம வெயிட்ஸ் அது மாதிரியெல்லாம் நம்ம சிரமப்பட்டு இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எளிதாக கையாளலாம். ஹாப்பி ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் ப்ராக்டிஸிங். வணக்கம்.